வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஹிட் லிஸ்ட் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஜய் கனிஷ்கா, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. விஜய் கனிஷ்காங்கிறவர் வேற யாருமே இல்ல, டைரக்டர் விக்ரமனோட பையன் தான். இவரோட டெபியூ மூவி இது. டெபியூ மூவியே ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ஜேர்னர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாஞ்சியான பையனை ஒரு மர்ம மனிதன் எப்படி தொடர் கொலைகள் பண்ண வைக்கிறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலி இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் விஜய் தன்னோட அம்மா தங்கையோட வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் ஆக்சுவலா ஒரு வீகனா இருக்கான். ரொம்பவே லைஃபை சாந்தமா ரன் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனோட வாழ்க்கையில ஒரு மர்ம மனிதன் உள்ள போடுறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அம்மா தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு இவனுக்கு ஏகப்பட்ட டாஸ்க் தரான். அதுல நிறைய கொலைகள் அப்படின்றதுமே அடங்கும். அந்த கொலைகள்லாம் நீ பண்ணல அப்படின்னா நான் அம்மாவும் தங்கச்சியும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரக்கூடிய ஆஃபீஸர் தான் சரத்குமார். ஸோ சரத்குமார் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாரு, அந்த மர்ம மனிதன் யாரு, அந்த மர்ம மனிதன் எதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி த்ரில்லர் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் சாவோட நிறைய சாயல் அப்படின்றதுமே இந்த படத்துல ஆங்காங்கே ரிஃப்ளெக்ட் ஆக தான் செஞ்சிச்சு. உண்மையிலே நீட்டான ஒரு மேக்கிங். அதே மாதிரி இந்த படத்துல ஒருத்தர் மோத வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ரொம்பவே நீட்டா பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் எல்லா விஷயங்களும் ரிவீல் ஆகும். இன்ஃபேக்ட் 90% ஆஃப் த ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த ட்விஸ்ட்டை கண்டே பிடிக்க முடியாது. அண்ட் அதுக்கான லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுமே டுவர்ட்ஸ் தி எண்ட் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சென்டிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாஷ்பேக்ல சில காட்சிகள் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சில சோஷியல் மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ரொம்பவே நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி கிரிப்பிங்கா நகரக்கூடிய ஒரு த்ரில்லரா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு less than 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு லாஜிக்கலா ஏதோ ஒட்லியோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் கன்வின்சிங்கா சொல்லியிருந்தாலும் இன்னுமே சில விஷயங்கள் லாஜிக்கலா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல லவ் போர்ஷன், காமெடி ட்ராக் இதெல்லாம் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த மூவில அது கிடையவே கிடையாது. இருந்தாலும் சும்மா பேருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சில காட்சிகளை வச்சிருப்பாங்க. அதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர சில காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் ரிப்பீட்டிவா இருந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரே விதமான டாஸ்க் ரிப்பீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும். அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலண்டான காட்சிகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.